கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சாயங்கால நேரத்துல சூரியன் மலைக்கு பின்னாடி மறையும். அப்படி மறையும் போது அந்த வானம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ரெட் கலர்ல இருக்கும். அப்படி ரெட் கலர்ல ஒரு மாதிரி பூ மாதிரி இருக்காங்க. இந்த மாதிரிதான் உழைக்கிறவங்களோட கைகள் இருக்குல்ல, கைகள் சிவந்து இருக்கும்னு சொல்றாங்க. அதாவது இந்த அளவுக்கு இந்த கைகள் ரெட்டா இருக்கும் அப்படின்றாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்ப நான் படிக்கிற பாருங்க. செங்கதிரவன் சூரியன் மலை உச்சியில் மாலை நேரத்தில் தலை சாய்க்கும் போது வானமெல்லாம் செந்நிறமான பூக்களாக மாறுவது போல உழைக்கும் தொழிலாளர்களின் கைகள் சிவந்து காணப்படும். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, அடுத்து ரெண்டாவது பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்டை பொறுத்த வரைக்கும் உழைக்கும் தொழிலாளர்கள் இருக்காங்கல்ல, உழைக்கிறவங்க இருக்காங்கல்ல, அந்த உழைக்கும் தொழிலாளர்களோட தோள்கள் இருக்குல்ல, அந்த தோள்கள்ல வர வேர்வை ஒவ்வொன்றும் முத்து முத்தாய் வீட்டிருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த மாதிரி வியந்து பாடுறதுக்கு தமிழோட ஹெல்ப் வேணும், அதாவது துணை வேண்டும் அப்படின்னு கவிஞர் சிற்பி பாடுவார்.